மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. பேசாத ஒரு நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷம் பாருங்களேன். பேர் இல்லாத ஒரு நட்சத்திரத்தை பார்த்து சாதாரண சந்தோஷம் இல்லை, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த நட்சத்திரம் எப்படி அன்னைக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்ததோ அதை போல தான் சந்தோஷம் இல்லாமல் பயந்து போய் குழம்பி போய் நம்பிக்கை இல்லாமல் ஏன் வாழ்கிறேன்னு சொல்லி நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிரிக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகளோடு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கீங்க? நாம் மற்றவர்களை சந்தோஷமாக வைக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? நம்மளே கவலையோட ஒரு மாதிரி வருத்தத்தோட என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை பாஸ்டர், 2025 இந்த கடைசி வாரம் மட்டும்தான் இருக்குது, எப்படி முடிய போதோ தெரில, ஒரே பரபரப்பாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு நாம் இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. நாம் உண்மையிலேயே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அனுபவிச்சாதான் நம்மிடத்தில் இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். பேதுரு சொன்னார்ல, எப்போ நீ உத்து பார்க்குறத பார்த்தா ரொம்ப வெயிட்டாக எதிர்பார்க்குற, நீ எதிர்பார்க்குற மாதிரி வெள்ளியோ பொண்ணோ எங்களிடத்தில் இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார், அவர் பரிபூரணமானவர். அல்லேலூயா. உனக்கு தேவையான சுகத்தை தரும் அதிகாரம் உடையவர். அந்த வல்லமையோடு உன்னை பார்த்து சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னால் ஐயோ அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அவன் எழுந்தான், குதித்தான், நின்றான், நடந்தான், தேவாலயத்துக்குள்ளே போய் அப்படியே கர்த்தரை என்ன செஞ்சிட்டு இருக்கான், துதிச்சுட்டே இருக்கிறான். இப்போ அவன் பேதுருவையும் யோவானையும் பார்க்கும்போது அவன் முகம் எப்படி சந்தோஷப்பட்டிருக்கான், எப்படி சிரிச்சிருப்பான் பாருங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நேரத்தில் என்னை வந்து என்ன செஞ்சீங்க, சந்திச்சிங்க. உங்களை நான் சந்தித்ததுக்கு பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். நடக்க முடியாத என்னை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நடக்க வச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்திற்கு அவர்கள் காரணராக இருந்தது போல இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிற நாம் மாத்திரம் சந்தோஷமாக இல்லாமல் வாழ்க்கையில் என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முடங்கி போய் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரச்சனைகளோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் நான்லாம் சந்தோஷமாக இருப்பேன்னு கனவுல கூட நினைக்கலன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த நட்சத்திரத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நட்சத்திரம் எப்படி மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுப்போம். இந்த நட்சத்திரத்தை குறித்து ரொம்ப அழகாக பைபிள் சொல்லுது. இதே மேத்யூ 2ஆவது அதிகாரத்தில் 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அப்படின்னு இருக்கு. அவருடைய நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு நம்மளால் என்ன முடியுமா? ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார், அவன் பிள்ளை இல்லாமல் இருக்கேன் அப்படி இருக்கேன்னு ரொம்ப வருத்தத்தோடு சோர்ந்து போய் ஒரு மாதிரி பேசணும். நீங்கள் வாப்பா வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் நீ என்ன அப்படின்னார். அவன் சாரி இன்னும் வாபஸ் வாங்கிட்டான். ஏன்னா என்ன முடியுமா நட்சத்திரத்தை என்ன முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நட்சத்திரங்களின் லக்கங்களை எண்ணி அதுக்கெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் எப்படி பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது? அவருடைய நட்சத்திரம். அப்படின்னா யாருடைய நட்சத்திரம்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரம். இந்த உலகத்துக்கு இரட்சகராய் பிறந்திருக்கிற இயேசுவின் நட்சத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவருடைய நட்சத்திரம். இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தவருடைய நட்சத்திரம். பாவிகளை ரட்சிக்க வந்தவருடைய நட்சத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அதான் பேர், நாம் அவருடைய நட்சத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சு, நான் அவருடைய நட்சத்திரம். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் நட்சத்திரமாக இருந்தால் தான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம எல்லா நட்சத்திரங்களோடு 10ஓடு 1 11 அத்தோடு இது ஒன்றுன்னு ஆண்டவர் இருக்க விடாமல் அந்த நட்சத்திர கூட்டங்களிலே ஒரே ஒரு நட்சத்திரத்தை
அவருடைய நட்சத்திரம்னு பிரித்து வேறுபடுத்தி காட்டுறாரு பார்த்தீங்களா? இதை மாதிரி தான் இந்த மனுக்குலத்தில் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து, நம்மை வேறு பிரித்து, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நாம் அவருடையவர்கள் என்கிற அடையாளத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாரும் இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆமென். நீங்களும் நானும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்ம யாருக்குரியவர்கள்? பரலோக தேவனுக்கு சொந்தமானவர்கள். உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கா? அல்லேலூயா. நாம் யார் இந்த உலகத்தில் ஒரு பற்றோடு நினைச்சிக்கூடாது, இருக்கவே கூடாது. எனக்கு இந்த உலகம்தான் சொந்தம், எனக்கு இந்த ஊர் தான் சொந்தம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை நினைச்சிக்க முடியாது, விடவே முடியாது. அந்த ஊர் பேர் சொன்னாலே ஒரு தனி ஸ்மைல் வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா வெளியூரில் போய் தங்கி இருக்கிறவங்க சொந்த ஊர்காரங்களை பார்த்துட்டாலே அவங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு தனி சந்தோஷம். குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அப்படியே தமிழ் பேசுகிற நம்ம திடீர்னு சூழ்நிலை நிமித்தம் வட இந்தியாவுக்கு போனால் அங்கே யாராவது தமிழ் பேசுகிறவங்கள பார்த்துட்டால நீங்கள் தமிழ் பேசுகிறத கேட்டுட்டா நீங்கள் தமிழா அப்படி தான் ஓடி வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஏன்னா ஒரே ஊர், ஒரே பாஷை, இதெல்லாம் பேசுகிறவங்கள பார்த்த உடனே அதெல்லாம் அந்த கேட்ட உடனே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது, வருது. ஆனால் இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அவங்க சிரிப்பாங்க, பேசுவாங்க, ஹாய் பாயின்னு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். நாம் பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள், இந்த பரிசுத்த தெய்வத்திற்கு சொந்தமானவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய சொந்த பிள்ளைகள். அப்படி நாம் இருந்தாதான், அவருடைய நட்சத்திரமாக இருந்தாதான், அல்லேலூயா, நம்ம மற்றவர்களுக்கு என்ன கொண்டு வர முடியும்? சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த நட்சத்திரத்தை குறித்து அதே வசனத்தில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ இந்த நட்சத்திரம் யாரை பணிந்து கொள்ள உதவி செய்தது? ஆண்டவர் இயேசு. அவர் குழந்தையாக தான் இருக்கிறார். மிஞ்சி போனால் அந்த டைமில் ஒரு 2 வயசு நினைச்சலாம் இருக்கலான்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். இந்த சாஸ்திரிகள், நாங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகள் தெரியுமா, வான ஆராய்ச்சியில் எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா, நாங்கள் என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா, எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, நாங்கள் எந்த நாட்டிலிருந்து வரோம் தெரியுமான்னு சொல்லி இவர்கள் தங்களை வெளிப்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அதுக்கு பதில் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அத்தனை ஞானிகளையும் இந்த நட்சத்திரம் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்திட்டு. அப்படின்னா எதை காண்பிக்கிறது? இது இந்த நட்சத்திரம் இயேசுவை தான் காண்பித்தது. அவருடைய நட்சத்திரம் சொல்கிற நாம யாரை காட்டணும்? இயேசுவை தான் காட்டணும். நாம் யாரை தான் பிரதிபலிக்கணும்? இயேசுவை தான் பிரதிபலிக்கணும். நான் யாருன்னு உனக்கு காட்டாமல் நினைச்சிக்க மாட்டேன், விட மாட்டேன் பாரு அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தாங்கள் யார் என்பதை என்ன செய்கிறாங்க, காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியம் இல்லை. உங்களை என்னையும் பார்க்கும்போது நாம் யாரை பிரதிபலிக்கணும்? ஆண்டவரை பிரதிபலிக்கணும். இருளில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு இயேசுதான் இரட்சகருங்கிற உண்மையை நம்மளை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிடணும், நம்முடைய லைஃப்பை பார்த்து அவங்க அறிஞ்சுக்கிடணும், நம்முடைய பேச்சை பார்க்கணும், நம்முடைய நடை உடை பாவனைகளை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவர் எவ்வளோ அன்பானவர், அவர் எவ்வளோ இரக்கமானவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். தன்னிடத்தில் வந்த ஒருத்தரையும் அவர் என்ன செய்யலை, புறம்பே தள்ளலை, யாரையும் அவர் என்ன செய்யலை, நீ காணியாட்சிக்கு புறம்பாவே பேரு அப்படின்னு சொல்லி விரட்டி என்ன செய்யலை, விடவே இல்லை. யாரையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை. அவருக்கு விரோதமாக பேசுகிறவங்க, சிலுவையில் அவர் அறையும் போது அவர் அவதூற பேசினவங்களையும் மன்னிக்கிற ஒரு இருதயத்தோடு தான் அவர் இருந்தார். அல்லேலூயா. அப்போ நான் அவருடைய நட்சத்திரம் சொல்கிறேன்னா யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்கணும். உங்களை பார்க்கும்போதே உங்களை, ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு பேரோட, உங்களுக்குன்னு அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, ஊர் மண், அதோட ஒரு அடையாளம் இருக்குல்ல. நமக்குள்ள ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான், ஜென்ம மனிதன், சுபாவம், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதெல்லாம் முற்றிலும் மறைஞ்சி யார் ரெஃப்ளெக்ட் ஆகணும் சொல்லுங்கள்? இயேசு வெளிப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் நம்முடைய சுயம் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிப்படக்கூடாது. பார்த்துக்கோ, நான்
பைபிளை கையில் தூக்குனதுனால தான் கொஞ்சம் என்ன செய்யணும், அடக்கி வாசிக்கிறேன். பார்த்துக்கோ, சர்ச்சைக்கெல்லாம் போகிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். இல்லாட்டி என் வாயெல்லாம் நான் திறந்துட்டேன். அப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆளாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கோபத்தை தூண்டுகிற ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணுற ஒரு இடத்துலையும் நம்ம யாரை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணணும்? ரோஜாவை நசுக்க தான், லீலி புஷ்பத்தில் முள்ளு குத்த தான் மனம். ஆமீன் சொல்லுங்க. அது மாதிரி நம்மளெல்லாம் போட்டு மிதிக்க தான் யார் வெளிப்படணும்? ஏசு வெளிப்படணும். என்னையவா தொட்டுட்ட, அல்லேலூயா. நான் வந்த சண்டையை, வம்பு சண்டைக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். வந்த சண்டையே இந்த மாதிரி யாரும் நீங்கள் இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்கள் யாரையாவது ஆதாயம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுயத்துக்கு செத்துடணும். உங்களுக்கு சுட்டாலும் என்ன வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. பள்ளின்னு ஒரு அரைஞ்சாலும் தேங்க்யூ ஜீசஸ், இன்னொரு அடி அடிக்கியாப்பா. வலது கணத்தில் அரைஞ்சா இடது கணத்தை காட்டுன்னு இருக்குல்ல, அடிக்கணும்னா அடிச்சுக்கோப்பா, பேசணுன்னா பேசிக்கோப்பா, செய்யணுன்னா செஞ்சுக்கோப்பா, எடுத்துக்கிடணுன்னா எடுத்துக்கோப்பா. ஒரு அங்கேயே பிடுங்குறியா, இந்தா ரெண்டையும் சேர்த்து தானே வச்சுக்கோப்பா. இப்படி நீங்கள் வாழ்கிறதுக்கு, அதாவது இயேசுவை வெளிப்படுத்துறதுக்கு ரெடினா உங்கள் மூலமாக ஒரு கூட்டம் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை காணும். அல்லேலூயா. மூணாவது, இந்த நட்சத்திரத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3வது வசனத்தில் இருக்கு, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்துட்டு அது அடையாளம், அது எதை சொல்லுது? யூதருக்கு ராஜா பிறந்துட்டார், அவ்வளோதான், கன்ஃபார்ம், அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. இதை கேட்ட உடனே ஏரோதுக்கு கலக்கம். அவன் யார்? ராஜா. ராஜாவுக்கு எவ்வளோ சேஃப்டி இருக்கும், எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், எவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கன்னா, எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அவன் எவ்வளோ பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பான். ஆனால் அவனுக்கு கலக்கம். அந்த நகரத்தில் இருந்த அத்தனை பேரும் அவனோடு கூட என்ன செய்கிறாங்க, கலங்கினார்கள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருவுக்கு நம்ம கலக்கத்தை கொடுக்குறவங்களா இருக்கணும். சத்துருவின் கிரியைகள் நம்மளை கண்ட கலங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இந்த பூமியில் எந்த மனுஷனும் சத்துரு கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு சத்துருன்னா ஒரே ஒருத்தன் தான். யார்? சாத்தான் மட்டும்தான். அவன் சில ஆட்களை தன்னுடைய கருவிகளை என்ன செய்வான், பயன்படுத்தும். ஐயோ பாவம், அது யார் பெற்ற பிள்ளையோ, அது சீரியல், இது அவனுக்கு இடம் கொடுத்து, அவ்வளோதான். நீங்கள் அதை நினச்சி பரிதாபம் தான் பண்ணணுமே தவிர, அவர்களை தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துறதுனால அவனை கடிந்து கொள்றதை விட்டுட்டு அந்த மனிதனோடு, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனோடு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, போராடிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? அவனுக்கு பின்பாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிற ஒரு அந்தகார வல்லமை இருக்குது. நமக்கு விரோதமாக தூண்டி விடுகிற ஒரு அசுத்த ஆவி செயல்படுது. அந்த பொல்லாத கிரியை அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவன் நார்மலாக என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. யோசிச்சு பாருங்க, 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளே அவன் என்ன செஞ்சான் இருக்கு, கொலை செய்தான் இருக்கு. அவன் நார்மலாக இருந்தால் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். நார்மலாக இருந்தால் அப்படி குழந்தைகள்லாம் எல்லாரும் பிடிக்குமா பிடிக்காத? அது பச்சை பிள்ளைங்களை பார்த்தாலே கவலையெல்லாம் என்ன செஞ்சிடும். அது சிரிக்கிறத பார்த்தாலே நம்ம கவலையெல்லாம் மறந்து அப்படி சொல்கிறாங்களே, அப்படி தானே குழந்தை சிரிக்கும் போதே அப்படி ரொம்ப நமக்கு மனசுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த சின்ன வயசில் அந்த 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளெல்லாம் பார்த்தா அந்த பிள்ளைகளை அடிக்க மனசு வருமா, அதை கீழே இறக்கி விட மனசு வருமா? கையிலே என்ன செஞ்சுருப்போம், வச்சுருப்போம்ல. ஆனால் அவன் அத்தனை பிள்ளைகளை ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை செஞ்சான்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்தகார வல்லமை, அசுத்த கிரிய, தேவ திட்டத்துக்கு எதிராய் செயல்படுகிற பொல்லாத ஆவி. அல்லேலூயா. அப்போ நட்சத்திரம் அப்படின்னு நாம் இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, இங்கே ஒரு அசுத்த வல்லமையின் ஆதிக்கம் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பலவானுடைய கிரியைகளை நாம் கட்ட வேண்டும். தேவனுடைய குமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்க தான் வந்தார். அப்போ அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அதனால் மந்திரவாத வல்லமையை பார்த்து, பில்லி சூனிய கிரியைகளை பார்த்து, செய்வினையை பார்த்துலாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது, வருத்தப்படக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். எவன் நமக்கு விரோதமாக எழும்புறானோ அன்னைக்கு கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாக நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். அவன் கண்களுக்கு முன்பாக நம்மளை பாதுகாத்து, நம்மளை பராமரித்து, நம்மளை போஷித்து, நம்மளை உயர்த்திடுவார். அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு வச்சுருப்பான், அதுவே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும்.
என்னைக்கு யோபுவை பிசாசு தொட்டானோ அன்னைக்கு ஆண்டவர் முடிவு பண்ணார், அவன் முன்னிலைமையை பார்க்கல அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்கணும். அவன் இழந்ததெல்லாம் திரும்ப அவனுக்கு ரெண்டாக கொடுக்கணும். அதனால தேவ பிள்ளைகளே, அந்தகார கிரியைகளுக்கெல்லாம் நாம் சவால் விடணும். அசுத்த வல்லமைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? சவால் விடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை கண்டு தான் அசுத்த ஆவியை அலறணும். விசாரித்து பிடிச்சிருக்கிற ஆளை பார்த்து நம்ம பயந்து நினைச்சிடக்கூடாது. எம்மாடி இந்த இடத்துல நிற்க வேண்டாம், அதை பார்த்து விடுவாரே, நம்ம ஓரமாக போயிடணும், ஒதுங்கி போயிடக்கூடாது. அசுத்த ஆவிகள் நம்மளை கண்டு என்ன செய்யணும்? ஐயோ இங்கே வெளிச்சம் இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியல இருக்க முடியும், இவங்க மேலே ஒரு அக்கினி இருக்குது, என்னால் கிட்ட என்ன செய்ய முடியல வர முடியலன்னு அசுத்த வல்லமைகள் நம்மை கண்டு கலங்குமானால் நம்ம அநேகருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களாய் மாறுவோம். இதை எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கடைசி வார்த்தை பாருங்கள். அந்த பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. நட்சத்திரம் என்ன செஞ்சது? முன் சென்றது. வழி காட்டியதா, வழி நடத்தியதா? வழி நடத்தியது. அல்லேலூயா. வழி காட்டி அப்படின்னு ஒன்று, அது வேற அர்த்தம். வழி காட்டுனா ஆலங்குளத்திலேருந்து அத்தியூத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் வழி காட்டுறீங்க. அப்போ நீங்கள் யார்? வழிகாட்டி. ஐயா ஒன்று எங்கேயும் திரும்பாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட லேண்ட்மார்க்கு சொல்லி அந்த பக்கத்தில் ஒரு போர்டு அத்தியூத்து நினச்சிருக்கும் போட்டிருக்கும், லெஃப்டில் பார்த்துட்டே போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளோதான், அவர் போயிடுவார். ஆனால் வழிகாட்டி எங்கே தான் நிற்பார்? அவர் ஆலங்குளத்தில் தான் நிற்பார். அவர் அத்தியூத்துக்கு என்ன செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் மாத்திரம் பரலோகத்துக்கு போகிறவர்கள் அல்ல, நம்மோடு கூட சேர்த்து அநேகரை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான் நம்ம வேலை. பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் நட்சத்திரமும் வந்துச்சு, அதை அழைத்து கொண்டு வந்த சாஸ்திரிகளும் வந்தாங்க. அப்போ நீங்களும் நானும் யார்? முன் செல்பவர்கள், வழி நடத்துபவர்கள், வெறும் வழியை காண்பிப்பவர்கள் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேங்க இந்த ஊழியத்தில், அப்படியே உட்காந்து பேசினா ஆலோசனைக்கு அப்போ அவங்களுக்கு என்ன இருக்காது, பஞ்சமே. வசனம் நமக்கு மேலே பேசுவாங்க. ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்க பேசுகிறது எப்படி இருக்கும்? பயங்கரமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது அனுபவமே இருக்காது. அவங்க தான் வழிகாட்டி, அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் அதை கேட்டு ஃபாலோ பண்ணுறான் பார்த்தீங்களா, இப்படி செஞ்சால் இப்படி ஆயிரும், இந்த மாதிரி ஜோம் பண்ணுங்க, இந்த மாதிரி பைபிள் படிங்க, கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் ஒரு நாள் உபவாசமே இருக்க மாட்டார், அவர் ஒரு நாள் தோத்திரமே நினைச்ச மாட்டார், பண்ண மாட்டார். ஆனால் இதை கேட்டு ஒரு ஆள் செஞ்சு ஆசீர்வாதம் பெற்றுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த நட்சத்திரம் மாதிரி வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. எல்லாரையும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம போலன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, அப்படி ஒரு நிலைமை நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நட்சத்திரம் மற்றவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்னா நீங்கள் முன்னாடி நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு முன் மாதிரியாக வாழணும். அவர்கள் உங்களை ஃபாலோ பண்ண. பவுல் தான் இயேசுக்கு அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு தைரியமாக சொல்கிறார். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக, நான்லாம் மனுஷன்தாயா, என்னையே பார்க்காதீங்க. நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லும்போது எல்லோரும் மனுஷங்க தான், எல்லாருக்கும் என்ன இருக்கும் குறை? நீ யாரையும் பார்க்கக்கூடாது, யாரை மட்டும் தான் பார்க்கணும், இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எல்லோரும் யாரை பார்த்துட்டே போயிடலாம், இயேசுவை பார்த்துட்டே போயிடலாம்ல, ஆமாவா இல்லையா? அப்போ நம்மளை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? முன் மாதிரிகளாய் மற்றவர்களுக்கு வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக இந்த வார்த்தை எப்படி முடியுது அப்படின்னா 9வது வசனத்தில், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். அப்படின்னா அந்த நட்சத்திரம் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டு. அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்குன்னா நாம் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை செய்யணும். நாம் தேவ சித்தத்தை செஞ்சாதான் மற்றவர்களுக்கு நாம் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்களா இருப்போம். இந்த நட்சத்திரம், எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்டு, ஆனால் கிழக்கிலே தோன்றின இந்த நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு வேலை தான். அந்த வேலை என்ன? இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறாங்கிறத அந்த சாஸ்திரிகளுக்கு என்ன செய்யணும்? காட்டு. சுமார் நம்ம பக்தரே வாரும் ஆசை ஆவலோடுன்னு ஒரு பாடலை பாடும்போது சின்ன பிள்ளைங்க அந்த கிட்ஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் சாஸ்திரிகள்னால எத்தனை பேர் தான்? 3 பேர். ஏன் 3 பேர்னா, ஒருத்தர் பொண்ணு, ஒருத்தர் வெள்ளை போலும், ஒருத்தர் தூப்பு ஒர்க். ஆனால் ஆளுக்கு ஒரு 3 இதை கொடுத்து, ஒருத்தர் கோல்டன் பாக்ஸை தூக்கிட்டு பொண்ணுக்கு வருவார், ஒருத்தர் வெள்ளை போலும்,
ஒருத்தர் தூபம் இருக்கும், தூபம் போடுறது கலசத்தோடு 3 பேர் நினச்சிவாங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி பட்டு சேலையெல்லாம் அவங்களுக்கு பக்காவாக ட்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே மெதுவாக கூட்டிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்த சாஸ்திரிகள் வெறும் 3 பேர் கிடையாது, குறைந்தபட்சம் 100 பேர் இருக்கலான்றான். கிழக்கிலே அப்படின்னு மொத்தமாக சொல்லியிருக்கு. அப்போ எருசலேமுக்கு கிழக்கு பகுதியில் இருக்க இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகளிலிருந்து நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ பேரையும் வழி நடத்த வேண்டியது அந்த கிழக்கில் தோன்றின நட்சத்திரத்துக்கு நியமிக்கப்பட்ட வேலை. அதான் தேவ சித்தம். அந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட தேவ சித்தம் அதுதான். அது கரெக்டாக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க, இடையில மிஸ் பண்ணிட்டாங்க. நட்சத்திரத்தை விட்டுட்டு எங்கே போயிட்டாங்க, அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் வெயிட் பண்ணுது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தும் போது அவங்க எல்லாரும் எளிதாக நிச்சயம் பண்ணிட்டாங்க, கரெக்டாக வந்துட மாட்டாங்க, இடையில நின்றுவாங்க, இடையில வழி தவறிடுவாங்க, இடையில ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, காரணமாக மாறிடுவாங்க. ஆனாலும் விட்டுறக்கூடாது, எப்படியாவது அவங்கள கொண்டு வந்து சேர்த்துடணும். தேவ சித்தம் அதுதான். அவ்வளோதான். நான் முயற்சி பண்ணேன், அவங்க தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும், கூப்பிட்டு பார்த்தேன் வரல, அப்படி விட்டுறக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஏன்னா தேவ சித்தம் ஒன்று இருக்குது. தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல, அவ்வளவு சுலபமானதும் அல்ல. சுமார் 1.5 வருஷம் இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றாங்க. சுமார் 1.5 வருஷம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ தேவ சித்தத்தை செய்கிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்னா ஏதோ ஒரே ஒரு காரியத்தோட முடிஞ்சிட்டு அப்படி கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அடைகிறதுக்கு இந்த பேச முடியாத நட்சத்திரம், பெயர் சொல்லப்படாத நட்சத்திரம் காரணமாக இருந்திருக்கு. நமக்கு நல்ல பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். நமக்கு நல்ல பெயர் பிரஸ்தாபங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நமக்கு நல்ல அனுகூலங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏராளமான வாய்ப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த இரட்சகர் இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்தி இயேசுவை இந்த உலகத்துக்கு நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்து முடிக்க நம்ம முழுசாக நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சாஸ்திரிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அந்த நட்சத்திரத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டது போல உங்கள் மூலமாக, என் மூலமாக அநேகர், நாம் வாழும் தெருக்களில் உள்ள அநேகர், நம்மோடு கூட படிக்கிற அநேகர், நம்மோடு கூட வேலை செய்கிற அநேகர், நம்மோடு கூட நெருங்கி பழகுகிற அநேகர், நம்முடைய உறவினர்களிலே அநேகர், கர்த்தர் நம்மளை யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களில் அநேகர் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்மஸ் இன்றோடு மாத்திரம் நிறைவடையவில்லை. நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை போல அவருடைய நட்சத்திரமாக, அவரை பிரதிபலிக்கிற நட்சத்திரமாக, சத்துருவின் கிரியைகளை கலங்கடிக்கிற நட்சத்திரமாக, அது மாத்திரமல்ல முன் செல்லும் நட்சத்திரமாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் நட்சத்திரமாக நாம் வாழ கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவுக்காக இந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒரு ஸ்டாராக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கேயும் பிரகாசிப்பீங்க, மகிமையிலும் பிரகாசிப்பீர்கள். உங்கள் மூலம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். தகப்பனே, நாங்கள் நட்சத்திரத்தை போல அநேகருக்கு ஆனந்த சந்தோஷத்தை, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும் கிருபைகளை தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.